வெல்கம் பேக் டு மை சேனல் பிஆர்எஃப். ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் என்னோட ஒரு ஸ்டோரி அதை நம்ம சேனலுக்கு எல்லாரும் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிஆர்எஃப். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் கமெண்ட்டும் அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும். நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர நீங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் பிஆர்எஃப். உங்களை நம்பி மட்டுமே வந்திருக்கேன். அந்த டைமில் வந்து நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பிஆர்எஃப்லாம் நான் வந்து அந்த சேனல் நேம் வைக்கல, ரைடர் விஜய்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக. அதை ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து திருமூர்த்தி மலை போகிற ஒரு வீடியோ விலாக் ஷூட் பண்ணேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேமரா எடுத்து இப்படி வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட விவோ V20 என்னமோ, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரி விவோ மொபைல் வச்சுருந்தேன். அப்போ வந்து அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரிலாம் விலாக் பண்ணணும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு பெரிய கனவு. சரி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வீடியோ எடுக்கிறேன், விலாக் பண்ணேன், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். Hello guys, my new vlog. Please to channel my Sakrapara. Emotional damage. கடைசியில் பார்த்தா அது வியூஸ் போல வெறும் ஒரு 100 வியூஸ் கூட போல பிஆர்எஃப். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் கனவு சாதிக்கணும்னு சொல்லி. அப்போ என்னோட சப்ஸ்கிரைப் கவுண்டிங் வந்து அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. சரி இவ்வளோ ஷூட் பண்ணி வீடியோ போட்டோம், என்னடா வியூஸ் போல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வியூஸ் போயிருந்தேன். அதான் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டேன் பிஆர்எஃப், யூடியூப்லாம் வேணான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சரி அப்புறம் அப்படியே லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த எண்டில் 23 எண்டில் வந்து மறுபடியும் சத்தியமங்கலம், ஈரோடு பக்கத்தில் இருக்க சத்தியமங்கலத்தில் வந்து பனரியம் கோயில் இருக்குது. அங்கே போகிறது நான் விளாக் பண்ணி எடிட் பண்ணி மறுபடியும் அதை போஸ்ட் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியாது, எப்படி தம்ப்லைன் வைக்கணும்னு தெரியாது, ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது, அது இதுன்னெலாம் இருக்குது. ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒய்டி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி நம்ம வீடியோ எடுத்து உள்ளே போட்டாவே வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வீடியோ பண்ண காலம் அதெல்லாம். அப்புறம் சரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணேன். அப்பயும் பார்த்தோன்னா வியூஸ் போல, ஆடா என்னடா வேஸ்ட்டு நம்மளுக்கு வராது போல அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலுமே எனக்கு யூடியூப் விடுற மைண்ட் செட் இல்லை பிஆர்எஃப். தான் வந்து 2024 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்எஸ்ஐ விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்புறம் அப்படியே 25 அப்பா மரண அடி 25 லைஃப்பில் மறக்கவே ரொம்ப ரொம்ப கற்றுக் கொடுத்த, நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்ததும், ஒவ்வொருத்தவங்களை பற்றி கற்றுக் கொடுத்ததும் 25 நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, மேலும் மறக்கவே முடியாது. அப்போ இருந்துமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் என்எஸ் விட்டு போச்சா. அப்போ டிவிஎஸ் ரோனின் எடுத்தேன். ரோனின் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவும் தெரியாது. இப்போ வரைக்குமே எனக்கு ஃபுல்லாக இதை பற்றி எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஒரு 80% எனக்கு தெரியும். டிவிஎஸ் ரோனின் எடுத்ததும் அது இதுன்றத வந்து நான் பிளான் பண்ணி ஒரு கரெக்டாக 2 மாதம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் போடாமல் விட்டுட்டேன் வீடியோவை. இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம யூடியூப் நம்ம வீடியோ போடுறதையுமே அதை வச்சு தான் நமக்கு அக்கௌண்ட்டை க்ரோத் பண்ண ஹெல்ப் பண்ணும். நாம தான் அதை கண்டுக்கிறதே இல்லையே. அல்காரிதம் நம்மளை காரி துப்புது. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பிஆர்எஃப்ன்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியாமல் நான் டெய்லி கண்டென்ட், ரொட்டேஷன் கண்டென்ட், அது இதுன்னு மண்டேல யோசிக்கிறது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். எது வந்தாலும் சரியும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ டிவிஎஸ் ரோனின் எடுத்தது அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி இந்த டைம் விடவே கூடாது. ஆனால் 2025 நான் ரெசல்யூஷன் எடுத்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம 2026க்குள்ளே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்.
அது நான் பெருசாலாம் யோசிக்கல பிகாஸ். ஸோ 10K 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படின்னா நான் எதுவுமே யோசிக்கல. வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பிளான் பண்ணேன். வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணி உள்ளே வந்தேன். அப்போ நான் அதுவுமே வந்து ரெகுலராக வீடியோ போட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 2 மாதம் தான் போட்டேன் ரெகுலராக. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது பிஆர்எஃப். அந்த டைம்லலாம் வந்து வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணவே முடியல உண்மையை சொல்ல போனால். ஆனால் ஆசையெல்லாம் இருந்துச்சு, எப்படியாவது வரணும்னு ஆசை இருந்துச்சு, முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பல அடிகள் பல மிதிகள் எல்லாம் வாங்கி ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். 25 எண்டுக்கு வந்துட்டு டிசம்பர் அந்த ஸ்டார்டிங்லேருந்து நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ கண்டினியூவாக போடணும்னு என்ன பண்ணாலும் சரின்னு கண்டினியூவாக போட ஆரம்பித்தேன் பிஆர்எஃப். அண்ட் தென் என்னமோ மறுபடியும் இருக்கா என் கண்ணில் பட்டுட்டான். எப்படி அதெல்லாம் மேலுமே ஒரு கனவு இது மாதிரி தான். மறுபடியும் கண்ணில் பட்டான். கண்டினியூவாக வீடியோஸ் போட அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். 26 வந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 2027 நான் பெருசெல்லாம் யோசிக்கல பிஆர்எஃப். வெறும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மோட்டிவேட்டோடு உள்ளே வந்திருக்கேன். கன்ஃபார்ம் அடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாமே நான் வந்து கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம அக்கௌண்ட் ரொம்பவே க்ரோத் ஆகிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதைப்படி நம்ம அப்லோட் பண்ணோம்னா கன்ஃபார்ம் நம்ம அக்கௌண்ட் க்ரோத் ஆகும். அதனால தான் நான் சரி நம்ம பைக் சம்மந்தமான ரோடிங் லைஃப், நம்ம ரைடர் அந்த லைஃப்குள்ள அந்த இதைத்தான் நம்ம கண்டென்ட்டாக மேக் பண்ணிட்டு இருக்கோம்ல, இனிமேல் அதை தான் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஐடியாலஜிலேயே உள்ளே வந்துட்டோம். இனி என்ன ஆனாலும் எதானாலும் சரி திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். க்ரோத் பண்ணுறோம். 2027 கன்ஃபார்ம் 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சு ஆகிற பிஆர்எஃப். அது உங்களால் தான் முடியும். உங்களையே நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் எப்படியாவது கொண்டு வந்தீங்க பிஆர்எஃப். அண்ட் தென் இப்போ அடுத்தடுத்த விஷயத்தை ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க பிஆர்எஃப். நமக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டான கண்டென்ட்டை கொடுப்போமே. ஒரு என்டர்டைமான கண்டென்ட் தான் நம்மளோட வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைப் கவுண்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது ஒன்று எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பிஆர்எஃப். கற்றுக்கிற டைம் ஆகும். ஆனால் நம்ம நின்னோம்னா சப்ஸ்கிரைபரோட தரமாக இருக்கும் பிஆர்எஃப். கண்டிப்பாக வருவோம், சக்ஸஸ் ஆகும் பிஆர்எஃப். ஸோ ஓகே பிஆர்எஃப், இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க பிஆர்எஃப். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ எட் பண்ணுறேன். பாய், லவ் யூ பிஆர்எஃப்.